ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாஸ் 1 பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைன்ஸ் போடுறது தான் பேசிக்கான விஷயம் மெஹந்தியில். ஸோ லைன்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மெஹந்தி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ லைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட கோனோட டிப் இருக்குல்ல, கோனோட டிப்பும் பேப்பரும் டச் ஆகவே கூடாது. அந்த தியரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன்ஸ் போடும்போது ஸ்டார்டிங்கில் உங்கள் கோன்ஸில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதே ப்ரெஷரை எண்டு வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக லைன்ஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து கோனோட டிப்பு பேப்பரில் படாமல் தூக்கி தான் லைன்ஸ் போடணும். அது மாதிரி ஸ்டார்டிங்கில் டாட் மாதிரி தான் வரும். நீங்கள் பழக தான் அந்த 2 சைடு இருக்க டாட்டும் கிளியர் ஆகும் லைன்ஸ் போடும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருந்து லாஸ்ட் கரெக்டாக அந்த எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து சேமாக ஒரே ப்ரெஷர் கொடுத்து இழுத்தீங்க அப்படின்னா லைன்ஸ் உங்களுக்கு நீட்டாக கிடச்சிரும். அண்ட் இந்த கிளாஸ்க்கு வந்து நீங்கள் 5x5 சென்டிமீட்டரில் வந்து பாக்ஸஸ் போட்டு பிரித்து வச்சுக்கோங்க. மொத்தமாக 8 பாக்ஸஸ் 5x5 சென்டிமீட்டரில் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக இதே மாதிரி லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாக்ஸஸ் வந்து அதே மாதிரி பட் டபுள் லைன் போட போகிறோம். 2 லைன்ஸாக கொஞ்சம் கேப் விட்டு போட்டு சென்டரில் நான் இப்போ பண்ணுற மாதிரி கோனோட டிப்பும் பேப்பரும் டச் ஆகிற மாதிரி ஸ்மச் பண்ணாமல் டார்க்காக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் போட்டிங்க, இழுத்துட்டே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போல்ட் லைன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போல்ட் லைன்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. தேர்ட் ஒன் வந்து ஹம்ஸு. ஃபஸ்ட்டு 3 டைப் வந்து லார்ஜ் சைஸ் ஹம்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் சைஸ் ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸுங்கிறது யூ ஷேப் மாதிரி தான், பட் நீட்டமாக வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் போடுற மாதிரி வளைச்சி ஹம்ஸ் கொண்டு வாங்க. ஹம்ஸ் உங்களுக்கு ஈக்குவலாக வரல அப்படின்னா நான் இப்போ காட்டுற மாதிரி டாட்ஸ் வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலாக வந்துடும். ஸோ இதே மாதிரி கீழே சின்ன ஹம்ஸ் வந்து போட போகிறோம். நீங்கள் பெரிய ஹம்ஸும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், சின்ன ஹம்ஸும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டாட்ஸு, லைன்ஸு ப்ளஸ் டாட்ஸு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் டாட்ஸ் வைக்கிறேன். நான் ஸ்பேஸ் விட்டு தான் டாட்ஸ் வைக்கிறேன். அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். கிட்ட வச்சிங்க அப்படின்னா டாட்ஸ் மஜ் ஆகிரும். ஸோ ஸ்பேஸ் விட்டே டாட்ஸ் வைங்க. செகண்ட் லைன் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 டாட் போட்டு வச்சிங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 2 டாட்ஸ் வச்சிங்கல்ல, அந்த டாட்ஸ்க்கு சென்டரில் இருக்கிற மாதிரி செகண்ட் லைனில் டாட்ஸ் வைக்கணும். நம்ம அதுக்கடுத்தது ஒரு லைன் போட்டுட்டு பெரிய டாட்ஸு, அப்புறம் 2 குட்டி டாட்ஸு, பெரிய டாட்ஸு, அப்புறம் 2 குட்டி டாட்ஸ், இது மாதிரி கண்டினியூ பண்ணணும். அண்ட் டாட்ஸும் நீங்கள் இப்படி ஸ்மச் பண்ணிலாம் வைக்கக்கூடாது. கோனை ப்ரெஷர் கொடுக்கணும். ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா டாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். அடுத்தது 4th லைன் போட்டுட்டு பெரிய டாட் 1, குட்டி டாட் 1, அது மாதிரி கண்டினியூஸாக போடணும். 5th லைனில் வந்து பெரிய டாட்ஸு, 3 சின்ன டாட்ஸு, பெரிய டாட்ஸு, 3 சின்ன டாட்ஸ், இது மாதிரி போடணும். லாஸ்ட்டு ஃபுல்லாகவே பெரிய டாட்ஸ் தான் போடணும். டாட்ஸ் போடும்போது ஸ்பேஸ் விடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டாட்டை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து வச்சுட்டு உங்களோட கோனில் வந்து இனிமேல் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. கோனை ப்ரெஸ் பண்ணவே கூடாது. அந்த டாட்டில் இருந்து கீழேயும் மேலேயும் இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைன்ஸ் வந்துடும். டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கோன்லேருந்து கோன்ஸ் வெளியே வரவே கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டாட்டில் இருக்கிற மெஹந்தியை வச்சு கீழேயும் மேலேயும் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த வைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது ஒரு லைன் போட்டு மேலேயும் கீழேயும் அதே மாதிரி டாட் வச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பிரான்ச் ஆஃப் வைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் செகண்ட் வந்து அதிலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கர்வி லைன் ட்ரா பண்ணுங்கள். கர்வி லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதோட பள்ளம் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் வைன்ஸ் போட போகிறீங்க. அதுக்கப்புறம் டியர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அதே மாதிரி தான் டாட் வச்சு மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டோமா வைன்ஸ்க்கு, இந்த டியர் ட்ராப்ஸ்க்கு வந்துட்டு கீழே மட்டும் இழுத்து விடணும், மேலே இழுத்து விடக்கூடாது. அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு லைன் போட்டு டாட்ஸ் வச்சு கீழே மட்டும் இழுத்து விட போகிறீங்க. இவ்வளோ தான் வைன்ஸ்க்கும் டியர் ட்ராப்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்பைரல் வந்து இதுதான் உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் போட்டாலும் உங்களோட கோனோட டிப்பும் பேப்பரும் டச் ஆகவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி ஆயிரும். ஒரு சர்க்கிள் போட்டு அதை அப்படி இன்வேர்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும். கொண்டு போயிட்டு சென்டரில் ஒரு டாட்டு, இதுதான் வந்துட்டு ஸ்பைரலு. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் அண்ட் ஹம்ஸ் பார்ப்போம்.
ஸோ ஸ்பைரல் போடுறீங்கல்ல, ஸ்பைரல் போட்டு அதை சுற்றி ஹம்ஸ் போடணும். ஹம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லேயர் ஆஃப் ஹம்பு போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்பைரலு. அப்புறம் டபுள் லேயர் ஆஃப் ஹம்ஸும் நம்ம மெஹந்தியில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்னொரு நீங்கள் பாதி வந்து ஒரு லேயர் ஆஃப் ஹம்ஸ் போடுங்க, மிச்ச பாதி வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அதை சுற்றி டபுள் லேயர் ஆஃப் ஹம்ஸ் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மம்மீஸ்லேயும் லார்ஜு ஸ்மாலு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹம்ஸ் மாதிரி தான், ஆனால் பெருசாக நீங்கள் போடணும். யூ மாதிரி இருக்கும் இது எக்ஸாக்டாக. ஸோ அதே மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா லார்ஜ் 3 ஸ்மால் 3 அப்படின்னு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இது எல்லாமே நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற வில்லிங்காக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துடும். தேங்க்யூ.